வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா. இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறு தொழில் பார்த்தீங்கன்னா A4 பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து தயாரித்து விற்பது. தயாரித்து விற்பதுன்னா பெரிய பேப்பர் ரோல் இருக்கும், அந்த பேப்பர் ரோலை வாங்கி நம்ம மிஷின் பயன்படுத்தி கட் பண்ணி விற்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுயதொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அது ஒரு நல்ல லாபகரமாகவோ இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்கிறதாகவோ இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா வருமானம் ஈட்டுவது என்பது சாத்தியம் கிடையாது. இன்று A4 காகிதத்தினுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அச்சுறுத்தல் வணிகத்துறைகளில், அப்புறம் பல்வேறு தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை அமைப்புகளால் இந்த அஹ், தாள் வந்து அச்சிடும் இயந்திரங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஜெராக்ஸ் கடைகளில் நிறைய பயன்படுத்துகிறாங்க, நிறைய அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அரசு அலுவலகங்கள் இன்னும் பல இடங்கள்லையும் அச்சடிப்பதற்கு இந்த தாள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜம்போ ரீல் இருக்கும். ஜம்போ ரீல்னா அது பெரிய பேப்பர் சுருள். அது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 60லேருந்து 80 ரூபா இருக்கும். அது ஜிஎஸ்எம் கணக்கு இருக்கு. 70 ஜிஎஸ்எம் பேப்பர், 80 ஜிஎஸ்எம், 90, 100 அது மாதிரிலாம் இருக்கு. இப்போ பாண்டு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், அதெல்லாம் 100 ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்னா என்ன, அதனுடைய திக்னஸை வந்து கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டருங்கிற அளவில் தான் சொல்லுவாங்க பேப்பரை பொறுத்த வரைக்கும். நம்ம A4 பேப்பர் அத்தனையுமே பெரும்பாலும் 70 ஜிஎஸ்எம் தான். இந்த ஜேகே காப்பியர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட், ஒரு டிஎன்பிஎல் பேப்பர்ஸ், இதெல்லாம் எல்லாமே 70 ஜிஎஸ்எம் தான். 80 ஜிஎஸ்எம், 90 ஜிஎஸ்எம், அப்புறம் 100 ஜிஎஸ்எம்லாம் பார்த்தா பெரும்பாலும் பாண்டு பேப்பர்னு சொல்லுவாங்க. அது இன்னுமே நல்லா திக்னஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேப்பர் ரோல்லாம் எங்கே கிடைக்கும், இந்த ஜம்போ, இது வந்து பேப்பர் ரோல் சொல்ல மாட்டாங்க, ஜம்போ பேப்பர் ரீல் அப்படிம்பாங்க. பெரிய சைஸில் இருக்கும், அது மிஷினில் ஸ்லாட் இருக்கும், அது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ண பேப்பர்கள் தயாரித்து தந்து விடும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் indiamart.com வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஜம்போ ரீல் அப்படின்னு A4 சைஸ் காப்பியர் அப்படி பேப்பர் ஜம்போ ரீல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா அதில் 80 ரூபா போட்டிருக்காங்க கிலோ, ஒரு பர்டிகுலர் பிராண்டு, ஒயிட் ஓவ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து விசாரித்து 60லேருந்து 80, 70க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் ஒன்று தேவை, இயந்திரம். அது என்னன்னா A4 காப்பியர் ரீமேனுஃபேக்சரிங் மிஷின் பேர். அதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஆரம்பிக்குது, 5,50,000லேருந்து. இது 15, 20, 25ன்னு ஹை லெவலில் எது வேணா இருக்கலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. நீங்கள் வந்து சிறிய அளவில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் 5 லட்ச ரூபா மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க, அதனால் 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும், 30 லட்ச ரூபா முதலீடு பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேப்பர் கட்டிங் மிஷின்லாம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சாதாரணமான ஒரு மிஷின் அப்படின்னா 5 லட்ச ரூபா மிஷின் வந்து ஒரு 200 கேஜி பெர் ஹவர் கட் பண்ணோம். அது வந்து ஒரு 440 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு மிஷினாக இருக்கும். இப்போ உத்தேச கணக்கு உத்தேச கணக்குன்னா ஒரு கற்பனையாக என்ன எவ்வளவு பண்ண முடியும், நம்ம லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உத்தேச கணக்கு அப்ராக்சிமேட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய் தான் நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு குறைஞ்சி இது சாத்தியம் கிடையாது. இல்லை சார் என்னால் அவ்வளோ முடியாதுன்னா இந்த தொழில் தொடங்குறது உங்களுக்கு கஷ்டம்தான். ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் போடுவேன் முதலீடு அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். ஆனால் அதுவும் நிறைய விஷயம் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பண்டில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதாவது ஒரு பண்டில்னா A4 சைஸ் பேப்பர், அந்த பண்டில் இருக்குல்ல, அது ஒரு 500 ஷீட் இருக்கும். அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோராயமாக ஒரு 100 ரூபா வரைக்கும் ஆகும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் விற்கிறதா இருந்தால் 170 ருபீஸ் வரைக்கும் விற்கலாம். ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் ரீட்டைலுக்கு போனீங்கன்னா 200லேருந்து 220 வரைக்கும் விற்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 100 பண்டில் உங்களால் விற்க முடியுதுன்னா 7,000 ரூபா லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மாதத்துக்கு ஒரு 2,10,000 வச்சுப்போம். இதில் வந்து எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. இதில் இபி, சேலரி, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ரெண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80,000 லெஸ் பண்ணால் கூட ஒரு 1,400,000 வர வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர நிறைய செலவுகள், சண்டரி எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்னும் வந்து நிறைய உங்கள் செலவுகள்லாம் வரும். அதெல்லாம் கூட நீங்கள் கழிச்சிங்கன்னா இன்னும் கூட இந்த ப்ராஃபிட் வந்து குறையலாம்.
ஸோ இது வந்து ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு தொழில் தான். வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்து இல்லை என்னால் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்கிறவங்க தாராளமாக பணம் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டிபி காப்பி ஏர்னு ஒரு பண்டில் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 rupees ஒரு பண்டில் போட்டிருக்காங்க. இது A4 சைஸு 70 GSM. நீங்கள் ஜேகே காப்பியர் அப்புறம் டிஎன்பிஎல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 220 ரூபா போடுவாங்க. இவன் வந்து 185க்கே கொடுக்குறான். நம்ம வந்து 170 175க்கு தர முயற்சி பண்ணி இதே மாதிரி எஸ்டிபி காப்பியர் மாதிரி ஜிடிபி காப்பியர் அதில் ஒரு நேமை வச்சு நம்ம மார்க்கெட்டில் இறங்கினோம்னா நமக்கு இனிஷியல் இதில் வியாபாரம் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரிலாம் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் வந்து ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு இறங்குறதா சரி. தேங்க்ஸ். பாய்.